இன்றைக்கி பீக்கங்காய் கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டுமே பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக வரக்கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம், இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் செய்யலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் பழுத்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5லேருந்து 6 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போது 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம கொஞ்சமாக இது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பீக்கங்காயை நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும், பீக்கங்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம். நம்மளோட பீக்கங்காய் கடையல் ரெடி.